கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எபிரேயர் 13 வாசிக்கின்ற பொழுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ரொம்ப அழகாய் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தை நல்ல கவனிங்களேன். நாம் தைரியம் கொண்டவர்களாய், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தைரியம் தேவை. தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும் தைரியம் தேவை. எத்தனை ஆயுதங்கள் புறப்பட்டு எதிராய் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற தைரியங்கள் தேவை. ஆண்டவர் ரொம்ப அழகை சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். தேவனுக்கு பணிந்துருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தைரியம் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லலாமே. அது மாத்திரமல்ல, மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு உடனே பயம் வந்துருது பாருங்களேன். சில ஊழியக்காரங்க கூட நம்மளை பயமுறுத்துவதை பார்க்க முடிகிறது. உனக்கு விரோதமா செய்வினை வைத்திருக்கிறார்கள், உனக்கு விரோதமா குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க செஞ்சிருக்கிறாங்க, அவங்க இப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல இருப்பாங்க என்று சொல்லிட்டு போயிடுவாங்க ஊழியக்காரங்க. நம்ம இருதயம் குழம்பி யார் வைத்திருப்பா, யார் செய்வினை வைத்திருப்பா, யார் நமக்கு எதிராக செஞ்சிருப்பாங்க என்றெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? யோசித்து பலரை நினைவில் கொண்டு வந்து நீங்கள் பயந்து வாழ்வதை பார்க்க முடிகிறது அல்லவா? ஊழியக்காரன் வழியாக கூட பயம் உண்டாகும். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை கேட்டாலும் பயம் உண்டாகும். உலகத்தின் நெருக்கடிகளை குறித்து செய்தித்தாள்ல வாசித்தாலும் பயம் உண்டாகும். இன்னைக்கு ஜனங்களை பயமுறுத்துவதே எல்லாருடைய வேலையாக இன்னைக்கு மாறிவிட்டது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பயத்திலேயே வைத்திருக்க வேண்டும் ஜனங்களை. அப்பொழுதுதான் நாம் பிழைக்க முடியும் என்று சொல்லி பிழைக்கின்ற ஒரு கூட்டம் ஜனங்களை அடிமையாய் பயத்தில் வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மனுஷர்கள் அடிமைப்படுத்தி அநேகரை வைத்திருக்கிறார்கள், நாம் பார்க்கிறோம் பாருங்களேன். ஆனா தேவ பிள்ளைகள் கூட பயப்படுகிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க நிறைய விஷயத்துல பயப்படுறாங்க. ஒரு ஊழியம் செய்ய போகணும்னா கூட எங்க பாஸ்டர் சொன்னாதான் நாங்க ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா ஊழியம் செய்ய போகக்கூடாது என்று பாஸ்டருக்கு பயந்திருக்கிறவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்களேன். மனுஷருக்கு பயந்திருக்கிறவர்கள். ஊழியம் கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றபோது இயேசுவை சொல்வதற்கு யாருடைய அனுமதி நமக்கு தேவையில்லை. இயேசுவை காண்பிப்பதற்கு யாருடைய அனுமதி நமக்கு தேவையில்லை. சபைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் தான். ஆனால் நற்செய்தி அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு நம்ம தைரியமாய் எழும்பி போவதிலே கருத்தாய் இருக்க வேண்டும். யார் தடை செய்தாலும் பயப்படக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தேவனை வெளிப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஊழியம் செய்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. சாத்தானை எதிர்த்து நிற்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இங்க எபிரேயர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் பாருங்களேன். நீங்க இப்படி சொல்லி பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். யார் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? நான் பயப்பட மாட்டேன். எத்தனை ஆயுதங்கள் எதிராக வந்தாலும் சரி. அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறபடியினாலே, தேவனின் சார்பாய் இருக்கிறபடியினாலே, தேவன் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே, எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே, நான் ஏனையா பயப்பட வேண்டும்? தரித்திரத்தை கண்டு பயப்படாதிருங்கள், வியாதிகளை கண்டு பயப்படாதிருங்கள், அந்நிய வார்த்தைகளை கேட்டு பயப்படாதிருங்கள். எத்தனை தேவையில்லாத அழிவுகளை குறித்து வார்த்தைகள் வெளிப்பட்டாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். யாராவது உங்களை பார்த்து அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலையே கிடைக்காது, உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, உனக்கு திருமணமே ஆகாது, என்ன சொன்னாலும் சரி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயராய் இருக்கின்றபடியினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குரியதை தேவன் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? எந்த தடையும் மனுஷனால் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் சகாயராய் இருக்கிறார். மனிதர்களின் சகாயத்தை தேடி நம்ம போகலங்க. தெய்வம் நமக்கு சகாயராய் இருக்கிறபடினாலே, கர்த்தரை தேடி வந்திருக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் தைரியமாய் சொல்லி பாருங்க. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை வைத்துதான் அவர் எழுதுகிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினால, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னபடியினால நீ ஏன் பயப்படுற? ரொம்ப அழகான வார்த்தைங்க.
இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் சகாயராய் இருக்கிறபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு சொல்லுவாங்க, உனக்கு வேலை காலியானாலும் ஆயிரும். சில நேரம் சொல்லுவாங்க, கம்பெனிகள் ஆள் குறைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள், உனக்கு வேலை போனாலும் போயிடும். நீ நினைப்ப உடனே, ஐயோ கடன் வாங்கி இருக்கிறோமே, வீட்டுக்கு லோன் போட்டு இருக்கிறோமே, காருக்கு லோன் போட்டு இருக்கிறோமே, வேலை போயிட்டு என்ன செய்ய? மண்டைக்குள்ள ஏத்தாத அந்த வார்த்தைகளை மண்டையில ஏத்தாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடினாலே உங்க வேலை காலியாகாது இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொல்லுங்க, ஏன் வேலை காலியாகாதையா? என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடினாலே என் வேலையை யாரும் காலி செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால. வார்த்தைகளை உள்வாங்கி பயந்துராதீங்க. ஐயா வியாதிகள் பரவுது, உள்வாங்கி பயந்துராதீங்க. வியாதிகள் பரவலாம சுகமாக்கும் ஆண்டவர் எனக்கு சகாயரா என்னோட கூட இருக்கிறபடினாலே வியாதி என்னை சேதப்படுத்த முடியாது. தைரியமாய் நீங்கள் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ரொம்ப அழகை சொல்லுகிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லலாமே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்துவை முன்வைத்து பேசுங்க. என் தேவன் எனக்கு சகாயர் 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 இருக்கிறபடினா ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. தைரியமா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால். ரீபால்லா டாகால்னா ரிஷந்தரபோ ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. சூப்பருங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் மோசே வழியாய் பேசுகிறாருங்க. என்ன வார்த்தை? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், அந்நியர்களுக்கு பயப்படாதிருங்கள், பார்வோன்களுக்கு பயப்படாதிருங்கள், எகிப்தியர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், பெலிஸ்தியர்களுக்கு பயப்படாதிருங்கள், அமலேக்கியர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், எந்த எதிரான ஜனங்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாய் இருக்க ஏன் இருக்கணுமா? தேவனை கர்த்தர் தாமே உங்களுடைய கூட வருகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களோட கூட வருகிறவராய் இருக்கிறார். வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஓ, கைவிடவே மாட்டாருங்க. நம்ம தான் நிறைய நேரம் கர்த்தனை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா, ஆண்டவர் எங்க போனாரு தெரியலையே, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லைன்னு தெரியல, இப்படியே புலம்பி 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 நமக்கு நாம தீர்மானம் பண்ணி விடுகிறோம். தேவன் நம்மை கைவிட்டார். தேவன் கைவிட மாட்டார். தேவன் ஒருபோதும் ஒரு மனுஷனை கைவிட மாட்டார். அவரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடினால நீங்க தைரியமா சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே, என்னை கைவிடாமல் அவருடைய பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த வார்த்தை சொல்லுங்க. கடன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? வியாதி எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? தரித்திரம் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? பாவம் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எங்களுடைய கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடினாலே. ஓ சூப்பருங்க. கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், எந்த ஒரு மதிலையும் என் தேவனாலே நான் தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். என் தேவன் என்னோட கூட இருக்கிறபடி எப்படிப்பட்ட மதில் தடையாக இருந்தாலும் நான் தாண்டுவேன் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, தாண்டிடுவேன். அந்த கடன் பாரங்கள், பிரச்சனை தாண்டி போயிருவேன். இவை ஒன்றனை சேதப்படுத்த முடியாது. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். சூப்பர்லாங்க. இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்க இப்படி பேசி பாருங்க, இந்த பிரச்சனையை என்னை சேதப்படுத்த முடியாது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடியினால். கண்களை மூடுவோம். பிதாவை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கைவிடாதவர், விட்டு விலகாத தேவன் நீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் தைரியத்தை கொடுப்பீராக, வேத சத்தியத்தை பேச கிருபை கொடுப்பீராக. சூழ்நிலை எதிராக வருகிற நேரங்களில் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தைரியமா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க. ஜெயம் நம்முடையதா இருக்கிறபடினாலே சந்தோஷமா இருங்கள். God bless you. God bless you.